ஹலோ காய்ஸ், இது நம்மளோட ஃபஸ்ட்டு டெக் வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். பார்க்கலாம் எவ்வளோ சப்போர்ட் வருதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் 35G ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இதை 1 இயராக யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூவை நான் சொல்கிறேன். அந்த மொபைலை பற்றி எனக்கு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்களும் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.78 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்டராக இருக்கும். அடுத்து கேமரான்னு வரும்போது 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் எனக்கு நல்லாவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதை விட ஹை கேமரா மாடல் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது ஓரளவு தெரியலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. பட் எனக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு, கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இதோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Dimensity 6080 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக BGMI, ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஹை லெவல் கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 45 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ரேம்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேமு அண்ட் 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 580 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வெயிலில் பார்க்கும்போது தான் ஓரளவு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இப்போ வர நிறைய மொபைல் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கே வரதில்லை. ஸோ இதில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் 1 இயருக்கு முன்னாடி வந்த மொபைல்ன்ட்டு. 1 இயருக்கு முன்னாடி வந்த மொபைலில் கூட சில மொபைலுங்களில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா போத் 4G அண்ட் 5G சப்போர்ட் பண்ணோம். ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அட் டைமில் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம் அண்ட் அதிலே எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டும் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஆரஞ்சு, பிளாக்கு, அது இன்னொன்று என்ன கலர்னு தெரில, லைட் ப்ளூயிஷ் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். பட் ஆனால் அது ஷைனிங்காக இருக்கும். சரி, எல்லாம் ஓகே. இந்த ஃபோனோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 15,000 தாங்க. 15,000க்கு இவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து எந்த ஃபோன்னாலே முடியாது. ஒன்லி இன்ஃபினிக்ஸ் உங்களால் மட்டும் எப்படா முடியுது. அண்ட் இதோட ஸ்பீக்கர்னு வரும்போது டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் பை JBLன்னு கொடுத்துருக்காங்க. JBL பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்போ சவுண்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி இந்த மொபைல் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், இதில் தான் ப்ரோ இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. எவ்வளோ பேர் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய் பாய்.